இந்தாங்க, இத நீங்களே வச்சுக்கோங்க. இந்த தடவை வேணா நீங்க உங்க மகனை காப்பாத்திட்டதா நினைச்சு பெருமூச்சு விடலாம். ஒரு பாவத்தை பண்ணா அதுக்கான பலனை யாரா இருந்தாலும் அனுபவிச்சுதான் ஆகணும். இது போல எப்பவும் உங்க மகனை உங்களால காப்பாத்திட முடியாது. அவரை திருந்தி வாழ சொல்லுங்க. நான் ஆசைப்பட்ட, கற்பனை பண்ண, எனக்கும் இந்த வீட்டுக்கும் உருவாக இருந்த பந்தம் முடிவுக்கு வந்தாச்சு. குட் பை. காவ்யா, ஒரு நிமிஷம். இந்த கல்யாண ஏற்பாடு எல்லாமே என்னோட பிளேன் எதை வச்சு சொல்ற? நேத்து ஒரு ஃபைல கொண்டு வந்து கொடுத்தனே, அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமலேயே என்னை பத்தி நல்லா தெரியும்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஆர்வமா அதை வாங்கிக்கிட்டீங்க. அதுல என்ன இருக்குன்னு சொல்ல வந்த என்ன சொல்ல விடாம தடுத்து அனுப்பிட்டீங்க. உங்க மகனோட எவிடன்ஸ் ஃபைல்னு நம்பி வாங்கின உங்களுக்கு நான் போனதும் அதுல மாடல் வெட்டிங் கார்ட்ஸ் இருந்ததை பார்த்து ஷாக் ஆயிட்டீங்க. நான் அந்த ஃபைல் உங்ககிட்ட கொடுக்கலன்னு என் மேல ஆத்திரம் உங்களுக்கு. இந்த நாடகம் எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நான் வீட்ல இல்லாத நேரம் உங்க ஆளுங்களை அனுப்பி இந்த ஃபைலை திருடிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கீங்க. அவங்களும் வீட்டை தலை கீழே புரட்டி பார்த்தும் ஃபைல் கிடைக்காம ஏமாந்து திரும்பிட்டாங்க. நான் வந்து வீட்டோட நிலைமைய பார்த்தேன். உங்க 2 பேரோட சுயரூபம் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். இதோ இப்போ ஃபைல் உங்ககிட்ட இருக்கு. நோ காவ்யா, நீ என் மேல சுமத்துற அத்தனை குற்றச்சாட்டும் போய் அபாண்டம். நான் உன் வீட்டுக்கு யாரையும் அனுப்பல. இந்த ஃபைலோட தேவை அவசியம் உங்களுக்கு மட்டும்தான். அப்ப நீங்க மட்டும்தானே ஆள் அனுப்பியிருக்க முடியும். நீங்க சொல்றத நம்ப இனியும் நான் முட்டாள் கிடையாது. நல்ல வேளை ஃபைல வேற இடத்துல மறைச்சு வச்சிருந்தேன். உங்க ஆளுக கிட்ட இது சிக்கி ஃபைல் உங்க கைக்கு வந்திருந்தா இந்நேரம் என்னை எப்படி ட்ரீட் பண்ணிருப்பீங்களோ. எனிவே இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. குட் பை. அண்ணே, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? காவியா முன்னாடி எப்படியோ, ஆனா இப்போ அவ மருமகளா இந்த வீட்டுக்கு வந்திருந்தா இந்த வீட்டுக்கு ஒரு சுபிட்சம் கிடைச்சிருக்கும். அந்த மகாலட்சுமி வந்தது போலதான் இருந்திருக்கும். காவியா சொன்ன மாதிரி எல்லாமே இந்த ஃபைலுக்காக நீங்க போட்ட டிராமா தானா? இந்திரா, நான் போட்டது நாடகமா இல்லையாங்கிறது அவ்வளவு முக்கியம் இல்லம்மா. இந்த ஃபைலை தூக்கிட்டு வர சொல்லி நான் யாரையுமே காவ்யா வீட்டுக்கு அனுப்பலம்மா. அருண், நீ யாரையாவது அனுப்புனியா? ஐயோ, இந்த வேலையில எனக்கு வராதுப்பா. அப்ப யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பா, ஒருவேளை அந்த முகமுடி பொண்ணு அனுப்பிச்சிருப்பாளோ? எஸ், அவதான் அனுப்பியிருப்பா. ஏற்கனவே கணேஷ் ஆள் அனுப்பி அடிச்சு பழி என் மேல வர மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப காவ்யா வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு இப்பவும் பழி என் மேல விழ வச்சுட்டாங்க. காவ்யாவை நமக்கு எதிராக திருப்பி விட்டுட்டாங்க. அப்போ காவ்யா நம்ம வீட்டுக்கு மருமகளா வர அவ விரும்பல நினைக்கிறேன். அப்படி இருக்கலாம்ப்பா. இல்ல இந்த ஃபைலை திருடி என்ன உள்ள அனுப்பி உங்களை பழி தீர்க்கணும்னு நினைச்சிருக்கலாம். யூ ஆர் ரைட் அருண். நல்ல வேலை இந்த ஃபைல் அவ கைக்கு போகாம நம்ம கைக்கு வந்துடுச்சு. அப்புறம் என்னன்னே, இந்த விஷயத்தை காவியா கிட்ட சொல்லி அவளை சமாதானப்படுத்துங்க. குறிச்ச தேதியில கல்யாணத்தை நடத்தி காவியாவை மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு பாருங்க.
நீங்களே காவியாவை என் பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளை ஒதுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்னையே ஒதுக்குனதுக்கு சமம். நல்ல முடிவா எடுங்க அண்ணே. அவ வீட்ல ஒரு இடம் விடாம தேடி பார்த்துட்டீங்கல்ல? அக்கு வேற ஆண் வேறையே தேடி பார்த்துட்டேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரி ஃபைல் கிடைக்கல. ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை லாக்கர்ல வைக்காம எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி சாதாரணமா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அது கூட ஒரு விதமான சேஃப்டிக்காக தான். நீங்க பீரோவும் ஷெல்ஃபையும் தேடிட்டு ஒருவேளை ஃபைல் மேலேயே இருந்திருந்தா அதை நீங்க கோட்டை விட்டுட்டு கூட வந்திருக்கலாம். இல்ல மேடம், ஒரு இடம் விடாம எல்லா இடம் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் கிடைக்கல. ஃபைல் எங்க தான் வச்சிருப்பா? சரி, ஃபைல் எங்க இருக்குதுன்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். சரி மேடம். அது இருக்கிற இடம் தெரிஞ்சதும் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்க வந்து எடுத்து கொடுங்க. ஓகே மேடம். ஒரு நிமிஷம். இந்தாங்க, இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. ஓகே மேடம். கிளம்புங்க. சரி மேடம். தேங்க் யூ. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. இருந்து சாப்பிட்டு போங்களேன்ப்பா. இல்லம்மா, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றோம். இப்போ கிளம்புறோம். சரி, போயிட்டு சரிம்மா, வாங்க. போயிட்டு வரோம். என்னம்மா, காவ்யா கிட்ட இருந்து ஃபைல் கிடைக்கலன்னு கவலையா இருக்கியா? இனி நீ கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்ல. ஏமா? அந்த ஃபைலு சத்தியமூர்த்தி கைக்கு போயிடுச்சு. என்னம்மா சொல்ற? அவர்தான் அவ வீட்டுக்கு ஃபைல திருட்டு வர ஆளை அனுப்பிட்டாங்களோன்னு நினைச்சு, இதுதானே உங்களுக்கு வேணும், இதுக்காகத்தானே என்ன உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நாடகம் போட்டீங்கன்னு சொல்லி அந்த ஃபைல அவர் முகத்திலே விட்டெறிஞ்சிட்டா காவ்யா. அப்ப உண்மையிலேயே அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சத்தியமூர்த்தியோட மருமகளா செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சிட்டாளா? ஃபைல் கிடைச்சிட்டா காவ்யாவை அவங்க இனிமே எப்படி சட்டை பண்ணுவாங்க? இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல. அவளை கண்டிப்பா கழட்டி விட்டுருவாங்க. ச்சே, காவ்யா இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டாளே. இருந்த ஒரு புடி அவ கை விட்டு போயிருச்சு. அம்மா, ஃபைல் கிடைச்சதும் சத்தியமூர்த்தியும் அவன் மகனும் என்ன பேசிக்கிட்டாங்க? காவ்யா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னு அவர் மகனுக்கு ரொம்ப சந்தோஷம். காவ்யா வீட்டுக்கு நாம ஆளை அனுப்பல, அப்ப அனுப்புனது யாரா இருக்குமோன்னு அவங்களுக்கு ஒரே குழப்பம். முகமூடி போட்டு வந்த பொண்ணாதான் இருக்குமோன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அந்த பொண்ணு நீதானே தெரிஞ்ச அவ்வளவுதான், நம்ம 2 பேரையும் காலி பண்ணிடுவாங்க. கையல், இனிமேதாம்மா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மா, எதுக்கும் துணிஞ்சிட்ட பின்னாடி எனக்கு எதை நினைச்சும் பயம் கிடையாது. இப்ப எனக்கு ஒரே நினைப்பெல்லாம் அந்த ஃபைல் சத்தியமூர்த்தி கிட்ட போயிருச்சேன்ற நினைப்பு மட்டும்தான். அது மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தது, அந்த சத்தியமூர்த்தியும் அவன் மகனையும் ஒரு வழி பண்ணிருப்பேன். மிஸ் ஆயிடுச்சு. அம்மாடி, அந்த ஃபைலு யானை வாய்க்குள்ள போன கரும்பு மாதிரி தான். சத்தியமூர்த்திக்கு தொல்லை கொடுக்க வேற என்ன வழி இருக்குன்னு யோசி. நமக்கு என்ன, அந்த சத்தியமூர்த்தி நிம்மதியா இருக்க கூடாது, அவ்வளவுதானே? அதுக்கான வழிய பாரு. அப்பா, என்னப்பா யோசிக்கிறீங்க? காவிய வந்து ஃபைலை கொடுத்துட்டு போயிட்டா. இனிமே அவளுக்கும் நமக்கும் என்ன இருக்குப்பா? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்தாச்சு.
அப்பா கூல்பா. பா இனிமே நம்ம வேலையை நாம நிம்மதியா பார்க்கலாம்ப்பா. இல்ல அருண், பிரச்சனையே இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆமா, உங்க 2 பேரோட கல்யாணங்கிறது தாலி கட்டுற வரைக்கும் போனா போதும்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீ காவ்யா கழுத்துல தாலிய கட்டிதான் ஆகணும் நிலைமை வந்திருக்கு. என்னப்பா விளையாடுறீங்களா? எதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்? எல்லாத்தையும் யோசிச்சு காரணத்தோட தான் சொல்றேன் அருண். காவ்யா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் எடுத்த முயற்சி நிச்சயதார்த்தம் நடத்தி முடிச்சது அவளுக்குள்ள உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. நான் மனப்பூர்வமாவே உன்னை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா நம்பியிருக்கா. பையில திருட ஆள் அனுப்புனது நாம தான் நினைச்ச அவளுக்கு உண்மையிலேயே நம்ம மேல கோவப்பட்டிருந்தா நாம அவளை சீட் பண்ணிட்டோம், துரோகம் பண்ணிட்டோம்னு அவ போலீஸ் ஸ்டேஷன் தானே போயிருக்கணும். அந்த ஃபைலை அவ போலீஸ்ல கொடுத்திருந்தா இந்நேரம் உன்னை அரெஸ்ட் பண்ண போலீஸ் இந்த வீட்டுக்கு வந்திருக்கும். காவியா வந்து ஃபைலை கொடுத்துட்டு கோவப்பட்டது இல்லாம கண்ணீர் விட்டு எல்லாம் போறா. சோ அவளுக்கு எந்த விதத்திலும் நம்மளை பழிவாங்கணுங்கிற எண்ணம் கிடையாது. இப்பவும் பையில திருட நாம ஆள் அனுப்பலன்னு அவளுக்கு உண்மையை புரிய வச்சுட்டா உங்க கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நடக்கும். இதெல்லாம் சரிப்பா. காவியா ஃபைல கொடுத்துட்டா கண்ணீர் சிந்துறாங்கிறதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இது என்னப்பா அநியாயமா இருக்கு? அருண், ஃபைலோட ஒரிஜினல் நம்ம கைக்கு வந்தாச்சு. ஆனா அதோட காப்பி வேற ரூபத்துல சிடிலயோ பென் டிரைவ்லயோ இல்ல ஹார்ட் டிஸ்க்ல இருந்தா காவியா வந்து ஃபைல கொடுத்துட்டு உணர்ச்சி வசமா பேசிட்டு போயிட்டா. இதுக்கு பிறகாவது மனசு மாறி உன்னை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு எதிர்பார்ப்பா. நமக்கு வேண்டியது கிடைச்சதுன்னு கல்யாணத்தை நிறுத்தினா அதுக்கப்புறம் காவியா நமக்கு எதிரா மாறினா காவ்யா வீட்ல ஃபைல திருட ஆள் அனுப்புனது என்னோட யூகப்படி அந்த முகமூடி பொண்ணா இருந்தா அவளும் காவியமும் ஒன்னாயிட்டா உன்னோட நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆதாரம் கிடைச்சாலும் நீ இன்னும் ஆபத்திலிருந்து தப்பிக்கல. காவியாக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும். அவ இந்த வீட்டுக்கு வந்ததும் அவளோட உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அவ தொடர்ந்து இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கணுமா வேண்டாமான்னு. கேஸ் போட்டு என்ன வம்புக்கு எடுத்த ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா என்ன கைதியா இருக்க சொல்றீங்க, அப்படிதானப்பா? அருண், உன்னை உள்ள தள்ளணும்னு துடிச்சவ இன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கான்னா அப்படின்னா நிஜமாவே அவளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு நான் நம்புறேன். அப்படிப்பட்டவளோட அன்பு 100% உண்மையா தான் இருக்கும். அருண் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ கொடுத்து வச்சவனா இருக்கலாம்.
மான மரியாதை எல்லாத்தையும் இழந்து நீ ஜெயில கைதியா களி திங்கிறத விட உன் மேல அன்பு காட்டுற ஒருத்திக்கு அடிமையா, அவன் மனசுல ஒரு கைதியா காலத்துக்கும் இருக்கிறது நல்லதுதான்டா. ஆனாலும் உங்க கல்யாணம் முடிஞ்சு காவ்யா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து அவ எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சுதான் அவ தொடர்ந்து இந்த வீட்டுல இருக்கணுமா வேண்டாமாங்கிறது நாம முடிவு பண்ணலாமே. சோ ப்ராப்ளம் இன்னும் தொடருது. எல்லாத்துக்கும் ஒரு சால்வேஷன் கிடைக்கணும்னா உங்க கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுக்கு நீ மனசளவுல தயாராயிரு. ரைட்? இதுக்கு நடுவுல காவ்யா வீட்டுக்கு ஆள் அனுப்பின அந்த எக்ஸ் யாரு? அது முகமுடி பொண்ணா வேற யாராங்கிறது நாம கண்டுபிடிக்கணும். ஃபைல் கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல அந்த எக்ஸ் நமக்கு எதிரான வேலைகள்ல இறங்கலாம். நடக்க போற உன் கல்யாணத்தை தடுக்க நினைக்கலாம். நாம முன்ன விட இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும். அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்பா. அருண், புரோகிதர் தான் கூப்பிடுறாரு. ஹலோ, சொல்லுங்க புரோகிதரே. நான் குறிச்சு கொடுத்த முகூர்த்த நாளுக்கு உங்க பையன் கல்யாணத்தை நடத்த கோவில்ல எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நானே வாங்கிக்கிறேன். நீங்க பொண்ணு மாப்பிளைக்கு வேண்டிய நகை நட்டு, பாத்திர பண்டம், துணிமணி எல்லாத்தையும் நீங்க வாங்க ஆரம்பிச்சுடலாம். சரி, எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். ரொம்ப நல்லது. அப்புறம் ஏதாவது தகவல் வேணும்னா நானே உங்களை கூப்பிடுறேன். நல்லதுங்க. சந்தோஷம். கல்யாணத்துக்கு கோயில் மண்டபத்துல நமக்கான இடத்த புக் பண்ணிட்டாராம். டேய், கல்யாண வேலைலாம் தானாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் காவ்யா கிட்ட பேசி அவளோட சம்மதத்தை வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ மாப்பிள்ளை ஆகிறதுக்கு மனப்பூர்வமா தயாராயிரு. சரியா? காவ்யா, நமக்கு கல்யாணம் வேணா நடக்கும்டி. ஆனா நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் உன்னை என்ன பண்றன்னு பாரு.